எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறதே எனக்கு தெரியல, என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியல. வந்திருக்கிற வானத்தை போலில் பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி டான் சார் ஒரு பெரிய அண்ணன், கணேஷ் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி, புனித விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவெண்ட்ஸ் தான். அருண் ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு. அது மாதிரி அருண் ஈவெண்ட்ஸுக்கு என்னோடய நன்றி. அதே மாதிரி அது இப்போ நான் நினைக்கிச்சாலும் இவங்களை எப்படி நம்ம ஹரி தான். ஹரினால் தான் இது ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போன் ஹரி தான் இதுக்கு நடக்கிறது காரணம். தேங்க்ஸ் டு இவங்க 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தார், என்ன உங்களுக்கு எதுக்கு ரிஹர்சல்னு. சார் சினிமாவில் ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா. அது தெரில, நான் என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்டெமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஐ வில் ட்ரை. உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பிரபு மாஸ்டர், நான் ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன் கான்செப்ட் பற்றி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு. உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார். ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருக்கீங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். அப்படியா இருக்கேன்? அப்படி ஒன்றும் தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ளை முடியோட வந்தார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அவர் ஆரம்பிச்சார். இவர் சின்ன வயசுல இருக்கும் போதுன்னா அப்பதான் பாருங்க சார். ஆனால் யூ ஏஜ் லைக் அ ஃபைன் ஒயின் தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் பற்றியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்சர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்கே எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு டான்ஸ் கான்சர்ட்டுங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் சார்? இல்லை, சேலஞ்சு டெஃபினட்டாக இருக்குது. பெரிய அது சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா ரிஹர்சல் அது என்னென்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேறு இருக்கும், பட் எங்கள் சைட்லேருந்து வேறு மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறையா அந்த இதை கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஆடும் போது இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவை. சின்னதாக உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த உடனே இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஆடும்போது எனர்ஜி சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம். ஃபஸ்ட்டு மினிட்ல ஃபுல் எனர்ஜியோடு ஆடுவோம். அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்குவோம். 3rd மினிட்ல அடுத்த செகண்ட்லேயே ரொம்ப அந்த இது வாங்கும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு மினிட்ல இப்படி இருந்தால் 2nd 3rd 4th 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிகிட்ருப்பேன் எப்போவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசில் ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவேன் இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுறேன். ஆடும்போது அந்த எங்கே ஆடணும், எங்கே இது பண்ணணும், எங்கே அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட இது தான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்ணுறேன். அதே மாதிரி ஃபுல்லாக 3 hour இல்லை, பட் அதில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேரில் வருது. பட் உங்களை திருப்தி பண்ணுற மாதிரி என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக சார். ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர்னுடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோடு வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன். இதுக்கு மேலே as simple as that sir. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம்.
அருமை நண்பர் பிரபுதேவா, டான்ஸ் கிங். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கோம். நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது. இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். இது நடக்குமா, எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண், அவர் எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு, இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் எல்லா விதத்துலேயும். இப்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே அவளோட பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்கிறது, எல்லாரையும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, அருண் நீங்களே உலகம் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராமை நடத்தணும். அதுக்கு இப்போவே நீங்கள் பிரபு சார்கிட்ட சைன் வாங்கிடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து உண்மையாலுமே திறமையின் நம்பிக்கையாக தமிழ் சினிமாவின் ப்ரைடாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடை கழிக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மிக சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம், ஊடக சகோதரர்கள்லாம், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் இந்த நிகழ்வினை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப 30 வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் அவர் ஒருவர், அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொண்டு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், சுறுசுறுப்பாக தேனீ போல் பணியாற்றக்கூடியவர். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கும் பார்க்கும்பொழுது அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம். இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க, அதில் பிரபுதேவா அதில் போய் கலந்துன்னு பால்தராக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜாக்சனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர். அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து நடனம் போடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பிரபுதேவாவை நின்னும்போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார். அதோடு மட்டுமல்ல, தம்பி ஹரிக்குமார் மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மேலும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். உண்மையிலேயே வாலிப இளஞ்செஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம்
அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதிட்டு உறுதிகூறலாம். உண்மையிலேயே பிரபுதேவா இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக, நெஞ்சில் நிலைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கிற ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கலைப்புலி தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். புனிதா மேம் வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அருண் ஈவெண்ட்ஸ் ரன் டு வின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜெயிக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேங்க காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒர்க் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக. ஆரம்பித்த நாளில் இருந்து, அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது, ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அதாவது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லினா, ராத்திரி 10-11க்கும் ஓடுறாரு. அது எங்கேன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் என்ன கேட்காதீங்க, அவரை கூப்பிட்டு கேட்டுருங்க. ஓகே. அண்ட் கிளின்டல் மிஸ்டர் விஎம்ஆர் ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்துட்டு அஃபிஷியலாக நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருணுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக ரொம்ப இருக்கார். ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ அவங்க மேடையில் ஏறி இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஹம்பிளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது. நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன் லாஸ்ட் வீக் அவங்கள. ஃபஸ்ட் மீட்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா, இனி ரெகுலராக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஐபா பல்க் டிக்கெட்டிங் இதுக்காக அவங்க ஜாயின் ஆகியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபா ஆல்சோ. தேங்க்யூ சார். அண்ட் ஆக்சுவலி பிரபுதேவா மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு 10 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம். 20 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். 30, 40, 50 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரியலி ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். நான் அதில் பேர் எடுத்துகிட்டு இப்போ ஆர்டிஸ்டாக க்ரியேட்டிவ் சைடில் இருக்கிறது, டைரக்டராக இருக்கிறது அப்படின்றது ஒரு தனி டைப். ஆர்ட் டைரக்டராக இருக்கிறது, ஃபைட் மாஸ்டராக இருக்கிறது, கோரியோகிராஃபராக இந்த ஃபீல்டில் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலி கோரியோகிராஃபராக இருக்கிறதுன்றது அதில் ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். அதுலேயும் ஃபிட்னஸாக அன்னைக்கு வரும்போது 94ல் இந்து காதலனில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போவும் அசிஸ்டன்ஸை வச்சுட்டு ஆட வச்சுட்டு கொரியோகிராஃபராக நிறைய பேர் இந்த லெவலில் இருக்காங்க. பட் இப்போவும் அவர் வந்துட்டு பண்ணுறாருன்னும் போது, அதாவது எப்படின்னா ஃபேன் மூமெண்ட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அவர் கூட இந்த 30 years கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கூட இருக்கேன்னும் போது ஐ எம் ரியலி ப்ரவுட் டு நோ அபவுட் இட், டு ஷேர் இட் வித் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ண சாங்ஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, என்ன இப்போ ஆல்ரெடி பண்ண சாங் ஈஸியாக தானே இருக்கும் போது அவர் மாஸ்டர் வந்து ஈஸியாக ஆடிடுவார் அப்படின்லாம் நீங்கள் கூட நினைக்கலாம். ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னென்னா, என்னைக்கு சைன் பண்ணமோ அருண் ஈவெண்ட்ஸ் கூட, அன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்பார். இது இப்படி பண்ணலாம், இந்த பாயிண்ட், இந்த சாங் இப்படி பண்ணலாம், அடுத்த மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம், அடுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தார். அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைமில் அப்ராடில் இருந்தார். அங்கே இருக்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் 4th நைட்டு வரேன், எனக்கு 5th ரிஹர்சல் வேணும். யாராவது நம்புவீங்களா? அவர் வந்துட்டு February 22 ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணுவார். 5th மார்னிங் 11:30 அன்னைக்கு பண்ணார். 4th midnight 2 o'clock தான் வந்தார் அவர். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த 5th இன்னைக்கு டுடே இஸ் 11 பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியாது, ரிஹர்சல் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார். ஸோ யூ ஹேவ் டு give him a clap for that. Thank you so much. And next சொல்கிறதா இருந்தால், ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னால் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம். ரிலீஸ் டைமில் வந்துட்டு அதில் நடித்த ஹீரோ ஆஃப் த டே, ப்ரொடியூசர் ஹீரோ ஆஃப் த டே, டிரெக்டர் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஆக்சுவலி டுடே இஸ் அ ப்ரெஸ் மீட் ஃபார் த ஷோ. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே நீங்கள் தான் இன்றைக்கி ஹீரோ ஆஃப் த டே.
ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷோ இப்போ எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இதை உலக அளவில் எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும். இட் இஸ் உங்ககிட்ட இருக்குது, நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இதில் இன்னொன்று விஷயமும் சொல்லணும். செட்டில் வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர். அவர் இதில் வந்திருக்காரு அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரண் ஆல்சோ இஸ் ஜாயின்ட் இன் திஸ். ஸோ எங்களுக்கு இன்னும் பலம். இது ஒவ்வொன்றும் அப்படியே ஹை அப்படியே போயிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அருண் இவன்ஸ். தேங்க்யூ சார். பிஃபோர் யூ லீவ், இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுங்கிறத தாண்டி ஒரு நல்ல காசுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கேன் வி ப்ளீஸ் டாக் அபவுட் தட் as well? ஆக்சுவலி ஏன் இந்த ஷோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, வெறும் இது வந்து டிக்கெட்டிங் ஷோவாக இருந்தாலும் நாட் ஒன்லி மணி மேக்கிங், பிளான்டிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம பர்த் மார்க்கோட ஷைலேந்தர் அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ ட்ரீஸ் வந்துட்டு கம் யூ கேன் ஷேர். அண்ட் 1 minute அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி பிரபு மாஸ்டர் பண்ணாலும் அதுக்கு கூட சப்போர்ட்டிவாக ரேமண்ட் ஆர் யூ தேர்? ப்ளீஸ் கம். ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ரேமண்டும் இந்த ஷோவில் வந்துட்டு ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறாப்புல ஆஸ் அ கொரியோகிராஃபர். நிறைய ஆடியோ லான்ச் அது இதிலெல்லாம் பண்ணியிருக்காப்புல, இந்த ஷோவில் இருக்காப்புல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ். என்ன ஹீஸ் ரேமன். இந்த ஷோக்கு மற்ற சாங்ஸு எல்லாத்துக்குமே எல்லாமே அவரோட டச் இருக்கும், அவரோட மேற்பார்வையில் நடந்தாலும் இஸ் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல். சொல்லிட்டு நிறைய உழைப்பு இருக்கும், வார்த்தைகள் கம்மியாக உழைப்பில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக பேசணும். இவ்வளோ பெரிய ஒரு இனிஷியேட்டிவ், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். கண்டிப்பாக பிரபுதேவா மாஸ்டரும் இந்த நேரத்தில் மேடையில் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. கரெக்டா சார்? அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறையா மியூசிக் கான்சர்ட் பண்ண எனக்கு ஒரு டான்ஸ் கான்சர்ட் பண்ணணுன்னு எனக்கு பல வருஷமாக ஒரு ஆசை சார். அது எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பல வருஷமாக யோசிச்சு நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பாக சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற விதம் வந்து சாதாரணமாக இருக்காது சார். இப்போ சொல்கிறேன், இப்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23,000 டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு சார். இது வரைக்குமே 1285 டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. இது வரைக்கும் 855 டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 286 நினைக்கிறேன். 256 டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சார். நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வைப். நான் என்ன சொன்னாலும் சரி. அப்போ இந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோன்னு முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் நான் இந்தியா அந்த வென்யூ வந்து 5.1 சார். இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த 5.1 7.1 வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 5 சவுண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார். உங்களுக்கு அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார். அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல போன உடனேயே நம்ம ஐஸ்வரி கணேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார். போனோம், நின்னோம், என்ன வேணும் கேளுங்க நான் இருக்கேன்னு சொல்கிறார். அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார், ஜெய்சங்கர் சார், அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லேன்னு நினச்சாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார். ஓப்பனாக அதில் வந்து சார் வந்து முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஓப்பனாக ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறாரு. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும், இது போருமா, இது வேணுமா, இது எடுத்துக்கோ, வேறு என்ன வேணும், நல்லா பண்ணு, அவ்வளோதான். அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர். அவ்வளோ ஒரு பிகினர்ஸில் பண்ணுறாங்க சார். ரொம்ப புனிதா மேடத்துக்கு ஒரு ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதும்பாங்க. இப்போ கூட பாருங்கள் இப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒரு தங்கமானவங்க. அப்புறம் டிக்கெட்டு, நான் ஒரு டிக்கெட்டு 4 டிக்கெட்டு 5 டிக்கெட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 100 டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்குது. என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவா சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க, சும்மா 5 டிக்கெட் 10 டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்கள். ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளாக வேறு ஒரு விஷயமா வந்தவர். அவர் ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி. அது முதல்ல எதோ பண்ணணுன்னு என்கிட்ட டிஸ்கஷனுக்கு வராரு. அப்போ கூட நான் என்னோடய விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, சார் முதல்ல நான் தொடுறது பேன் இண்டியா ஒரு பிரபுதேவா சாரே நான் தொடுறேன். இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குதுன்னு கேட்டார். அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் ஒரு
ஒரு 20,000 டிக்கெட் 22 டிக்கெட் இருக்கும். அத்தனையும் நானே வாங்கிட்டுமான்னு கேட்டார். பல்க் டிக்கெட்டாக இதுக்கு முதல்ல நீங்கள் கை தட்டணும். அதுக்காக அவருக்கு அவ்வளோ இதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்லுவார்னா, மொத்த பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன். என் கம்பெனி முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம், அதில் நாங்களே அதை பண்ணிக்கிறோம், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி, அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைனே பண்ணேன். அது பெரிய ஒரு மிராக்கிள், எல்லாமே ஒரு மேஜிக், ஒரு அதிசயமாக இருக்குது சார். சார் வந்து அவர் டான்ஸில் தான் அதிசயம்னா, அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்னா எங்களுக்கு அவ்வளோ மரியாதை, போயிட்டு போன இடம்லாம் மரியாதை. அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது தான் சார். நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார், கவலைப்படாதீங்க. இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இது மாதிரி ஒரு ஷோ வேறு லெவலில் இருக்கும், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு நான் கேரண்டி சார். நிறையா பேசணும், ஏன்னா நிறையா பேர் வந்திருக்காங்க, அதனால் கம்மியாகவே பேசிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது சார், கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போதே அத்தனை நபர்களும் மென்ஷன் பண்ணீங்க. சில முக்கியமான நபர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஈவென்ட்டுடைய டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து we would like to welcome திரு உமாபதி அவர்கள், திரு ஜெய்சங்கர் அவர்கள். Can we please have you on stage? அதே மாதிரி இந்த ஈவென்ட்டுடைய ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கின வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து திரு ஐஸ்வரி கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். அருண், ரமேஷ், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய ஈவெண்ட் பண்ணோம். அப்போ இளையராஜாவோட நாங்கள் பழகிற சான்ஸ் கிடச்சது இசைஞானின்னு சொன்னோம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். பிரபுதேவா வந்து இசைக்கு அவர் இசை ஞானியோ கடவுளோ, பிரபுதேவா அதே போல் நடனத்துக்கு ஒரு கடவுள் நடராஜா. உலகமே அவரை போற்ற போது, இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அவர் இது வரைக்கும் சினி ஃபீல்டில் இருந்தார், இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ண போகிறாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, உலக ஸ்டாராக நடனத்தில் பிரபுதேவா ஆக போகிறார். அதுக்கு இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி. நன்றி. டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ணுற நம்ம பார்க்குற விஷுவல்லாம் வேறு. அவங்க அதை ஷூட்டிங்கில் வந்து பிரபுதேவோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க. இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது February 22 அன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங், ஐ திங்க் ஹரி சார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கோம். இட் வில் பி த கிரேட் சக்ஸஸ் ஆன் February 22. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.